ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சீரக சம்பா ரைஸில் வந்துட்டு சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் வந்து அரிசி அளந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சுவோம். அளந்து போட்டுக்கலாம். 2 கிளாஸ் போட போகிறாங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுங்க. இதாங்க நம்ம ஃபஸ்ட்டு வாட்டி வந்துட்டு ட்ரை பண்ண போகிறேன். சீரக சம்பா ரைஸில் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், 2 கிளாஸ் வந்து போட்டாச்சு. இப்போ அது நல்லா வாஷ் பண்ணி நல்லா வந்து ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணி இப்போவே வந்து தண்ணி வந்து அளந்து ஊற்றிக்கலாம். இதுலேயே பாருங்கள், நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரைஸ் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம எதில் அரிசி அளந்தமோ அதே கிளாஸில் வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், 2 கிளாஸ் வந்து அரிசி எடுத்தேன்னா ஒரு 2 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். போதும். நம்ம வந்து இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிக்க போகிறோமோ அப்போ வந்து ஒரு வச்சா போதுமாங்க. ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அவசியம் இல்லை. நம்ம அளந்து வச்சுட்டா நம்ம வந்து அப்படியே வந்துட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. 2 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிட்டேன். இது நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா வந்துட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் போதுமான அளவுக்கு. பாருங்கள், நல்லா காஞ்சிச்சு. இப்போ வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் போதுமான அளவுக்கு. ஒரு 3 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஒரு 4-5 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ என்னென்ன போடலான்னு பார்க்கலாம் வாங்க. சோம்பு, அதுக்கப்புறம் லவங்கம், அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, பட்டை, அதுக்கப்புறம் அன்னாச்சி பூ எல்லாமே உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டுங்க. பாருங்கள், வெங்காயம் வந்து கட் பண்ணியாச்சு. இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து வதக்கிட்டுங்க. கொஞ்சமாக வந்து இப்போ கல் உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த உப்புனா சேர்த்துங்க. கொஞ்சம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரும். அதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வந்து செவரட்டும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். பாருங்கள், 2 பச்சை மிளகா, 2 தக்காளி எடுத்துருக்கேன். இதையும் கட் பண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு பாருங்கள் கட் பண்ணியாச்சு. இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வந்துட்டு வதங்கி வந்துடுது. இப்போ வந்து தக்காளியும் பச்சை மிளகா சேர்க்கலாம். நல்லா வந்து வதக்கிட்டுங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஏன்னா நீங்கள் சேர்க்கனாலும் இப்பயே சேர்த்துங்க. இஞ்சி வந்து தேவையான அளவுக்கு எடுத்துங்க. பாருங்கள், வெங்காய தக்காளி நல்லா வதங்கி வருது. இந்த நேரத்தில் வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துங்க. புதினா கொஞ்சம் சேர்த்துலாங்க. கொத்தமல்லி நேரம் கொஞ்சம் சேர்த்துங்க. நல்லா வந்து வதக்கி விடுங்க. நல்லா வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். தக்காளிலாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா வந்து தேவையான மசாலா வந்து சேர்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா வந்து பிரிஞ்சு வந்துச்சு. பாருங்கள், சில்லி பவுடர் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இல்லை 1.5 ஸ்பூன் போட்டுங்க. ஏற்கனவே பச்சை மிளகா நம்ம போட்டிருக்கோம். சில்லி தூள் வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஆல்ரெடி வந்துட்டு பச்சை மிளகா 2 போட்டிருக்கோம். அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. தனியா தூள் வந்துட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1/4 ஸ்பூன். அவ்வளோதான். நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலா எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து கலந்து வரட்டும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த நேரத்தில் நம்ம வந்து சிக்கன் எடுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா சூப்பராக வந்துட்டு பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ வந்து சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 கிலோ சிக்கனுங்க. இதை வந்து இப்போ வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா வந்து இழுத்து சேருங்க. நல்லா வந்து கலரி விடுங்க. சிக்கன்லேயே கொஞ்சம் வந்து தண்ணி வந்துட்டு வருங்க. அதனால் பார்த்துட்டு நம்ம வந்து தண்ணி சேருங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி நல்லா வந்து வெளில வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அரிசி சேர்க்கலாம். பாருங்கள், கொஞ்சம் வந்து தண்ணி வந்து வெளில வந்திருக்கு. இப்போ நல்லா கலரி விட்டுட்டு இப்போ நம்ம வந்துட்டு அரிசியும் நம்ம வந்து ஆல்ரெடி அளந்து வச்சுக்க முடியல தண்ணி அதையும் சேர்த்து நம்ம வந்து இப்போ வந்து கலந்துக்கலாம். சேர்த்துக்கலாம். இதில் பாருங்கள், இது சேர்த்தாச்சு. நெய் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்கள், இதிலே வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன். பாருங்கள், இதிலே வந்துட்டு நம்ம வந்துட்டு எலுமிச்சம்பழம் வந்துட்டு ஒரு 1/2 வந்து சேர்த்துக்கலாம். அதனுடைய சாறு சீட் சேர்த்துட்டுங்க. நான் அதிலேருந்து அவ்வளோதான். எல்லாம் கலந்து இப்போ வந்துட்டு ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம விசில் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து கொதிக்குது. இப்போ வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் வந்து சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப கலராதிங்க. ஒரு கலர் கலட்டி இப்போ வந்து விசில் போடலாம். ஒரு 2 விசில் விட பாருங்க. அவ்வளோதாங்க. ஓகேங்களா? 2 விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். உப்பு வந்து சரியாக இருக்குங்க. மூடிக்கலாம். விசில் வந்துட்டு போயிடுச்சு. வந்து எடுத்துக்கலாம். எப்படி இது பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நல்லா வந்துருக்கு. இப்போ வந்து கிண்டி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வந்திருக்கு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா வரும். பாருங்கள், அடியும் பிடிக்கல. நல்லா உதிரியாக வந்திருக்கு. அவ்வளோதாங்க. சம்பா ரைஸு, சீரக சம்பா ரைஸ் வந்து பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. ஓகேங்களா? நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க சாப்பிட்லாம். பன்னீர் பச்சடி வந்துச்சுக்கலாம். அவ்வளோதாங்க.